என்னோட கிச்சன் எப்படி இருக்குது எனக்கு எல்லாத்த விட எனக்கு கிச்சன் வந்து எப்படி செட் ஆகி வருமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து நிறைய இருக்குது. சிறிசெல்லாம் வந்து சொல்லுவோம், இவர் சசியெல்லாம் சொல்லுவார், எப்போ பார்த்தாலும் கிச்சன் இது நம்ம லைஃப் முழுக்க இருக்க வேண்டிய ஒரு இடம்னா கிச்சன் தான். ஸோ அந்த கிச்சன் வந்து நல்லா அமைஞ்சு வரணும்னு நான் ரொம்ப பயப்படுவேன். சரி பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்கு ஹாய். இப்போது வந்து ஒரே குஷி லெனிஷாக்கு. ஸோ ரொம்ப நாள் வெயிட் பண்ணினது ஒரு ப்ராடக்ட் இது. எனக்கு இது ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசை. சரி எப்படி இருக்குன்னு எனக்கு ரொம்ப பயம். ஸோ பார்க்கணும். இப்போ தான் வந்தது. சரி இது தங்கம், இப்போ தான் வந்தது. ஸோ வந்த உடனே வந்து பிரித்து பார்த்துடணும். சரி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சம்திங் வீடியோ பர்பஸ்க்காக ஒரு ப்ராடக்ட் தான். நான் உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து பேக் பண்ணுறேன். இருக்கு ஓப்பன் பண்ணலாம் இருங்க. ஸோ உங்களுக்கு நான் ரொம்ப நாள் ஆசை எனக்கு இந்த மாதிரி ஒரு பிராண்டோடையது ட்ரைபாட் வாங்கணுன்ட்டு. ஸோ பாருங்க எவ்வளோ கெப்பாசிட்டி வருதுன்னு. ஹோல்ட் ஆன் 5 kg வரைக்கும் ஹோல்ட் பண்ணும் இது. அம்மோ அது வேணாம் தாங்க வச்சுருங்க. இந்த மாதிரி பசங்களை வச்சு சமாளிக்கும் போது தான் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதோட ஃபியூச்சர் எல்லாம் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. உள்ள கவரிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது சீரியஸ்லி. இங்கே பாருங்கள், நம்ம இதை வந்து ட்ராவல் பண்ணால் செம்ம சூப்பராக இருக்கும். ஓ மை காட், திஸ் இஸ் அமேசிங். வெயிட் பண்ணுங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு. லெனிஷா உள்ளே வந்து பேக்கிங் பாருங்கள், நல்லா இருக்கு சீரியஸ்லி, ரொம்ப நல்லா இருக்கு. யா ஒரு ப்ரொஃபஷ்னலாக நான் ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப குவாலிட்டியில் வந்து எனக்கு பயங்கர வெயிட் இது. நம்ம ஹோல்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இது நம்ம ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனால் இங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு எப்படி சொல்கிறது, நான் இவ்வளோ வாட்டி சொல்கிறேன்னே நினைக்காதீங்க. ரொம்ப நல்லா இருக்கு குவாலிட்டி. ஏன்னா நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு ட்ரைபேட் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி வச்சுட்டு இருந்தேன், உங்களுக்கு காட்டுறேருங்க. ட்ரைபேடு தான் வச்சுட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரைபேடு வச்சு, இதுவுமே ரொம்ப நல்ல ட்ரைபேடு. இது என்ன ஆயிடுச்சுன்னா, ஸோ இருங்க, இங்கே வந்து கொஞ்சம் கொல்லறுபடி ஆயிடுச்சு. அதனால் என்னென்னா இங்கே பசங்க வந்து உடச்சிட்டா லெனிஷா. இது பாருங்கள், இது நிற்க மாட்டேங்குது. இந்த ஸ்க்ரூ வருது பார்த்தீங்களா? சரி இருங்க கொஞ்ச நேரம் பேச விடுங்க எனக்கு. ஆனால் வந்து நீங்கள் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் வந்து இது ரொம்ப சூப்பர். என்ன தாங்க போட்டு விடணுமா? சரி போட்டு வரேன் இருங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு அளவுக்கு வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸ்லாம் சூப்பராக இருக்கும். அது மெட்டீரியல் ரொம்ப ஓகே. இப்போ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 o'clock ஆகிடுச்சு. 12:14 சொல்ல வந்தேன். ஆக்சுவலாக 1 o'clock ஆகிடுச்சு. லென்னி வந்து தூங்க மாட்டேன்றாங்க. எனக்கு என்ன செய்யனே புரியல. ஏன்னா நான் வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். அவள் ஒன்றும் தொல்லை பண்ண மாட்டாள். பட் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்கணும். அட்லீஸ்ட் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இல்லைன்னா எனக்கு ஒரு பயம் என்னென்னா சட்டுன்னு பசங்க மேலே கோவப்பட்டு வேணும் அப்படின்றதுனால. இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து எப்படின்னா எனக்கு அவ்வளோ கோவம் வராது பசங்கக்கிட்டலாம். கொஞ்சம் வீடு அப்படியே மெஸ்ஸியாக இருக்குது. முடியலன்னா கொஞ்சம் அப்படியே விட்டுடலாம். பசங்க இல்லையா? ஸோ பசங்க இல்லையா, ஃபஸ்ட்டெல்லாம் கோவமே வராது. ஆனால் இப்போது சட்டுன்னு கோவம் வருது. என்னத்துக்கு வருதுன்னு எனக்கே சத்தியமாக தெரியல. ஸோ ஆனால் ரித்தி வந்து என்கிட்ட வந்து சொன்னான், மம்மா நீ வந்து எப்போவுமே நான் கோவப்பட மாட்டேன். ஏன்னா ரித்தி சின்ன வயசுலேருந்தே வளர்ந்துவேன். ஏன்னா ஃபஸ்ட்லேருந்தே எனக்கு ரித்தியும் நானும் மட்டும்தான் இருப்போம். இல்லைனி வந்து இப்போ வந்து ஆப்வியஸ்லி அவள் 2வது பொண்ணு, அதனால் இப்போ தான் வந்திருப்பான். அப்போ ரித்தி வந்து என்கிட்ட சொல்ல, இல்லை மாமா நீங்கள் ஒரு நாள் ரொம்ப சாதுவாட்டு பார்க்கில் விளையாடிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து என் பக்கத்தில் உட்காந்து சொல்கிறாங்க, இல்லை மாமா நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. சரி சொல்லு கண்ணா என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மாமா நீ ஃபஸ்ட்டெல்லாம் கோவமே படமாட்டேன். இப்போ வந்து நீங்கள் ரொம்ப கோவப்படுறீங்க லெனிக்கிட்டலாம். நீங்கள் தானே சொல்வீங்க லெனி வந்து சின்ன பிள்ளை, அவள் வந்து கோவப்படாத அப்படின்னு சொல்வீங்க இல்லையா? ஆனால் ஏன் நீங்களே கோவப்படுறீங்க? கோவப்படாதீங்க, அவள் வந்து கொஞ்சம் பயப்படுவா இல்லையா? நீங்கள் கோவப்படாதீங்க. ஒரு மாதிரி முடியல லெனிக்கிட்டலாம்.
நிச்சயமாக செகண்ட் பேபியெல்லாம் எப்படின்னா ரொம்ப சுட்டி அப்புறமா ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க, அது உண்மைதான். பட் வந்து 2 பேரும் தான் அசால்ட்டாக சமாளிச்சிடலாம். அசால்ட்டான்றது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. பட்டு நம்ம ஒண்டின்றதுனால இருக்கலாம் ஓகே அப்படின்னு அப்படி போயிட்டுருக்கு. மார்னிங் விடிய தான் தெரியும், ஈவினிங் எப்படா தூங்குமோன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு டயர்டாகிடும். ஒரு வேலையுமே இல்லைன்னா கூட இது வந்து உண்மையிலே மார்னிங் எழுந்து அவங்க வீட்டுக்கிட்ட போயிட்டு செக் பண்ணிவிட்டு என்ன வந்துச்சு எது வந்துச்சு லோடு எது வரணும் அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு பிறகு சுபாடான்னு இருக்கும். அதுக்குள்ளே சடசடன்னு ஒரு 2 o'clock ஆகிடும். எப்படின்னா ஒரு மிஷின் மாதிரி எப்படி டக்கு 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 டக்குன்னு போயிடுது. டைம் எப்படி போகுதுன்னே தெரில. எனக்கு எப்படா அந்த நார்மல் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகுமோன்னு தான் இருக்குது. ஸோ வீடு கட்டுற உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் உங்களுக்கு வீடியோவில் வேணுமா? அந்த உங்கள் டே டு டே ஒரு vlog வந்து உங்களுக்கு அந்த மாதிரி நான் போடணும்னு எனக்கு ஆசை. பட் வந்து அது எல்லாருக்குமே பிடிக்குமான்னு தெரியாது. நம்ம வீடோட அப்டேட்டெல்லாம் கொடுக்கணும். எந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நான் இதில் கற்றுக்கிட்டேன். எப்படியெல்லாம் பேக் பண்ணணும், எந்த மாதிரி விஷயங்கள் இது ரொம்ப நல்லது, இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி vlogs எல்லாம் வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிச்சயமாக நான் ஷேர் பண்ணுறேன் சைட் கிட்டே போயிட்டு. ஸோ எந்த மாதிரி என்ன பிளான் எப்படி எதுன்ட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இப்போ வந்து ரித்தி வர டைம் ஆயிடுச்சு. ஸோ லெனி வந்து அவருக்கு வந்து ரித்தினா பயங்கர இஷ்டம். ரித்தி வரும்போதே நான் அவங்களுக்கு காஃபியோ டீயோ வந்து போட்டால் தான் கரெக்டாக எனக்கு டைம் இருக்கும். ரித்தி வர்றது அரௌண்ட் 2:30ன்னு வச்சுக்கோங்களேன். வந்து உடனே நான் வந்து அதுக்கான ப்ரிப்பேர் பண்ணால் தான் எனக்கு 3:30க்கு நான் வீட்டை விட்டு கிளம்ப முடியும். ஸோ போயிட்டு வரதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 5 மணி பக்கம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு சைட்கிட்டே இருக்கணும் 24 hours எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா ரித்தி வந்துட்டு அவளுக்கு பிக்கப் பண்ணிவிட்டு ப்ரிப்பஸ் டியூஷன் ட்ராப் பண்ணிவிட்டு வரதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் எனக்கு வந்து அதுக்கு ஒரு டைம் ஷெட்யூல் வச்சுட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து சாட்டர்டேவா மேடமுக்கு பயங்கர குஷியாக இருக்கும். ஏன்னா சாட்டர்டே சண்டே லீவுன்றதுனால இங்கே வீட்டில் ஒரே சாட்டர்டேயாக தான் இருக்கும். நாங்கள் ஒரு பிளானில் தான் போயிட்டுருந்தோம். ரித்திக்கு வந்து ஏதோ சில ஷாப்பிங் பண்ணணும், என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னா சரி. எப்போவுமே அவளுக்கு சாட்டர்டே சண்டே மட்டும் தான் ஷெட்யூலே பண்ணுவோம். மற்ற வீக் டேஸில் பண்ணோம்னா அவள் வந்து ரொம்ப சேட்டை பண்ணுவோம். ஏதாவது வாங்கிட்டே இருக்குவாங்க. பசங்களுக்கு என்ன வாங்கி கொடுத்தாலும் அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸு ஃபில்ஃபில் பண்ணவே முடியாது இல்லையா? ஸோ அப்படி தான். ஆனால் சாட்டர்டே வந்தால் எனக்கு ஊட்டி விடுங்கன்னு சரி அதனாலே நான் ஊட்டி விட்டேன். மற்ற நாள் ஊட்டி விட மாட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் பக்கம் வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு நைட்டு ஒரு 6:30 பக்கம் தான் vlog ஸ்டார்ட் பண்ணேன். 6:30 கூட இல்லை 7 o'clock பக்கம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லிக்கு தோசை இட்லி மாவு அரைக்கலான்னு மிஷின் போட்டால் ஓடலை, பவரே இல்லை. சரி அதுக்கப்புறம் தான் நான் வந்து பண்ண மாதிரி ஆச்சு. சரி இவ்வளோ நேரம் சும்மா வெட்டியாக உட்காரக்கூடாது அப்படின்றதுனால பெட்ரூமில் வந்து ஃபுல்லாக துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ரித்தியோட ரூமில் தான் போட்டுட்டேன். ஸோ அதெல்லாம் மடித்து கிளியர் பண்ணி வச்சுட்டேன்னா கொஞ்சம் சண்டே பீஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு தான் ஒரு பிளான் போட்டேன். ஆனால் சண்டே அதுக்கு மேலே போன மாதிரி இருந்தது. நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த வர vlogலலாம் காட்டுறேன் உங்களுக்கு நான். ஸோ ஃபஸ்ட்டு இது முடிச்சிட்டோம்னா எனக்கு எப்போவுமே பெட்டில் வந்து கசகசன்னு துணி இருக்குது சுத்தமாக பிடிக்க. வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிற டைமாக அது சின்னதோ பெருசோ அந்த ரூமில் வந்து பெட்டு மேலே எந்த துணியும் இல்லாதான் நான் ரொம்ப நிம்மதியாக இருப்பேன்னு அர்த்தம். துணி இருந்தாலே சரியான கோவத்தில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். ஸோ உளுந்தை வந்து நான் ஒரு கப் அளவுக்கு போட்டிருந்தேன். ஸோ அதனால் உளுந்து வந்து நல்லா திரண்டு வரணும். அப்போ தான் அந்த உளுந்து வந்து நமக்கு எவ்வளோ காஸ்ட்லியோ என்ன பிராண்ட் வாங்குகிறோமோ அந்த உளுந்து வந்து நல்ல பால்ஸ் மாதிரி நல்லா அப்படி திரண்டு வரணும், வெண்ணெய் மாதிரி பட்டர் மாதிரி. ஸோ லெனிக்கு வந்து இது ரொம்ப ஆசை. அந்த கிரைண்டர்லலாம் வர்றது வந்து தூக்கி தூக்கி காட்டணும் அப்படின்வாங்க. சரி உளுந்து அரைச்சிட்டு நம்ம இட்லிக்கு ரைஸும் போட்டுட்டோமா அரைச்சி ஒரு 8 மணிக்குள்ளே வச்சிட்டோமா சீக்கிரமாக போய் தூங்கிடலான்னு பிளானில் தான் பண்ணினேன். இது மார்னிங் சண்டே வந்து vlog ஸ்டார்ட் பண்ணினேன். அதுக்கப்புறம் ஒரு 10 o'clock பக்கம் வந்து என்னென்னா ஃப்ரூட் சாலட் தான் பண்ணினோம் சாப்பிட்றது பிரேக்ஃபாஸ்ட்டே. ஏன் இட்லியே மாவு அரைச்சிட்டு அப்படியே வச்சுட்டு நீங்கள் யோசிக்காதீங்க. இட்லி ஏன்னா ஃப்ரூட் நிறைய இருந்ததா. ஸோ வீக்லி ஏதாவது ஒன் டே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்க பசங்களுக்கும் கொடுப்பேன், நானும் சாப்பிடுவேன். அது ரொம்ப நல்லது இல்லையா? சரி அதனால் அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் இருக்கிறது ஒரே ஒரு மால், ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான். ஸோ அந்த இடத்துக்கு போனோம். இது விஆர் மால் என்னவோ சொல்லுவாங்க. விஷால் மாலா விஆர் மால் இல்லை, விஷால் மால் தான் நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. இது நான் அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்டில் போட்டிருப்பேன், ஒரு vlogல கூட போட்டிருப்பேன் இந்த வீடியோ. அந்த ஷாப் ஓப்பன் அப்போ ஃபஸ்ட் டைம் நான் பண்ணேன். இது வந்து கொஞ்சம் நான் காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஷாப் தான். பட் இருந்தாலும் குவாலிட்டி வந்து எனக்கு என்னவோ திருப்தி கொடுக்கல. ஏன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும் அது கிளாத்தெல்லாம்.
பாருங்கள் எனக்கு குர்தாஸ் எல்லாம் அப்படி காஸ்ட்லி, ஆனால் சில ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ரீசனபிளாக இருந்தது. எப்படி சொல்கிறதுனா, டே டு டே டிஷர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்ல ப்ரைஸில் தான் 199 அப்புறம் 99 எல்லாம் இருந்தது. நல்லா இந்த குர்தா வந்து 700. என்னால் அதுதான் ஏற்றுக்க முடியல. அப்புறம் இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் சீரியஸ்லி பரவாயில்ல. அரௌண்ட் வந்து 200 ரூபான்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம். 150 200. ஆனால் நம்ம பார்த்து செலெக்ஷன் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து லெனி வந்து வச்சுட்டு உண்மையிலே ஷாப்பிங் பண்ண முடியாது. ஸோ அங்கே பார்த்தீங்களா ஒரு கார்டில் உட்காந்துட்டு தள்ளிட்டு இருந்த ஒரு பேஸ்கெட்டில் உட்காந்துட்டு லெனி அந்த மாதிரி. இந்த ஜர்க்கின் நல்லா இருந்தது, 600 தான். பட் வந்து கொஞ்சம் கலர் இருந்தது. குளிர் எவ்வளோ தாங்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் நல்ல ரீசனபிளானது தான். அப்புறம் அது என்ன பிராண்டுன்னு எனக்கு தெரியல. சரி நாங்கள் என்ன பண்ணணும், எல்லாருமே சேட்டை பண்ணிகிட்ருக்குது லெனின்றதுனால லெனியை வச்சு விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த டாய் செக்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ லெனிக்கு ஆல்ரெடி இங்கே இருக்குது பாண்டா வீட்டில். இருந்தாலும் அதை பார்த்துட்டு அங்கெல்லாம் ஃப்ரீயாக விட்டுட்டாங்க பசங்களாம் விளையாடும் போது. எதுவுமே சொல்லலை. அது வரைக்கும் பரவாயில்ல. நம்ம பெங்களூரெல்லாம் போகும்போது கூட அங்கெல்லாம் எடுத்து விளையாட விடுவாங்களான்னு கூட எனக்கு டவுட்டு தான். அதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லைங்க. உங்ககிட்ட இருக்கு, ஆனால் இப்போ தான் இல்லை உடஞ்சி போயிடுச்சுல்ல. ஸோ நல்ல அஃபோர்டபுளான ஒரு ஷாப்பு. சீரியஸ்லி ரொம்ப நல்லா இருக்குது. விசிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கெல்லாம். நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஸ்டேஷ்னரிக்கு தகுந்த எல்லாம் தேடி எடுங்க. அப்புறம் உங்கள் பால்ஸு, அப்புறம் இங்கே நல்ல நல்ல டாய்ஸஸ் எல்லாம் நல்ல அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். சீரியஸாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வீட்டில் ஃப்ரூட் சலடா. ஸோ வந்து ஒரு 1 o'clock பக்கம் ஆகிடுச்சு, 12:30 பக்கம். நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு பசங்களுக்கு 2 பேருக்கு தோசைக்கும் எனக்கு ஒரு மினி மீல்ஸ் வாங்கலாமேன்னு வாங்கினேன். நான் எப்போவுமே ஜனார்தன் தான் வெஜிடேரியன் ஃபுல்லாகவே சாப்பிடுவேன். ஆனால் சரி இங்கே பக்கத்துலேயே இருக்கே அப்படின்றதுனால நாங்கள் வாங்கினோம். ஆனால் வந்து இது ஷாப் பேரெல்லாம் சொல்லலை நான். ஆனால் வந்து எனக்கு என்ன இது இப்படி சொல்லணுமான்னு கூட தோணலை. அந்த வடையில் வந்து ஒரு தலைமுடியிலாம் அது இருந்தது. சரி என்னடா இதுன்னு அப்படியே வச்சுட்டோம். ஓகே என்னால் அந்த அதனால தான் நான் அந்த ஷாப்பல்லோட பேரெல்லாம் சொல்லலை. சரி வேண்டாடா இதுக்கு நான் எதுவும் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணலை, நான் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். சரி இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்தது என்னென்னு காமிச்சிடுறேன். ஸோ லெனிக்கு வந்து நான் பெருசாக எதுவும் வாங்கி கொடுத்ததில்லை. ஆக்டிவா வந்து பைக் மாதிரி ஸோ படப்படன்னு சொல்லிடுறேன். ரொம்ப ஷார்ட்டாட்டு கொஞ்சம் ரொம்ப குட்டி ஷாப்பிங் தான். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து பசங்களுக்காக தான் மெயினாட்டு நான் வாங்கினது எல்லாமே. ஃபஸ்ட்டு வந்து இந்த பேகு. ஸோ சம்திங் நம்ம வெளியே கொண்டு போகிறோம், காரில் ட்ராவல் பண்ணும்போது ஏதோ ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு போகிறது இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து அரௌண்ட் வந்து 99 rupees தான் இது. அப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்ட ஸ்டெய்னர் வந்து போயிடுச்சு. சரின்ட்டு ஸ்டெய்னர் ஒன்று வாங்கினேன். இதோடைய ரேட்டு வந்து 99 rupees என்னவோ. இது லென்னிக்கு ஆஸ் யூஷுவல் குழந்தைங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா. லென்னிமா அப்படி வந்துருந்தாங்க. ஸோ இதுவும் அதே ரேட்டு தான். அப்புறம் லெனிக்கான புக்கு. ஸோ இது கொஞ்சம் இந்த கார்ட்போர்டு கொஞ்சம் நல்லா இருந்தது. சரி அதனால் நான் வாங்கினேன். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வெஜிடபிள் கட்டரு குழந்தைக்கு. அப்புறம் ரித்திக்கு வந்து இந்த பாக்ஸ் வாங்கினேன். லெனிஷா அப்படி வந்துரு. ஸோ அங்கே ஏதாவது சாஸ் கொண்டு போகிறதுக்கு. ஓகே அந்த சப்பாத்தி பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் தான் ரித்தி கொண்டு போவோம் மேக்ஸிமம்ட்டு. மேலே வந்து இது ஹீட்டு ப்ரொடெக்ட் பண்ணுமான்னு தெரியல. சரி ஆனால் ரேட்டு வந்து 399 என்ன வந்தது. ஸோ நான் சொன்னேன், பட் ரித்தி வந்து ஸோ வாங்கணும்னு வாங்கினார். அப்புறம் இது ரொம்ப சீப் தான், ஒரு 50 rupees என்னவோ பசங்களுக்கு. ஏன்னா ஸ்கூல் முடிய போகுது. சரி இப்போ எதுக்குன்ட்டு சுசுவாமா சரி இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஐக்கியலெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக டிஷ்வாஷர் சேஃபு இல்லை, மைக்ரோ சேஃபு, ஃப்ரீசர் சேஃபு, ஃபுட் கிரேட் மட்டும் தான் பிபி. பட் ஆனால் டிஷ்வாஷர் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்.
டிஷ் வாஷர் இதுவில் போட்டு வாஷ் பண்ணுவாங்கல்ல. ஆக்சுவலாக ஐக்கியாவில் வந்து டிஷ் வாஷர் சேஃபும் இருந்தது. சரி நான் பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் கொடுக்குறேன்றதுனால சரி இது இருக்கட்டும்னு இது வாங்கினேன். அப்புறம் இது வந்து ரித்தியோட லஞ்ச் பேகு அப்படின்னு வாங்கினா. இது ரேட் வந்து லெனிஷா 99 ஓகே மாதிரி தோணுச்சு எனக்கு. லெனிஷா ரித்தி பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருந்தது. சரி அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இந்த லஞ்ச் பேக் வந்து ரித்திகன் வாங்கினது, பஜ்ரங்கி பலியும் வாங்கினேன். ஆக்சுவலாக அவளுக்கு அது சம்திங் அவள் விளையாடுறா, அதனால் அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கினேன். லஞ்ச் பேக்ஸ் இப்போது வந்து நெக்ஸ்ட்டு அகாடமியாக வந்துடுச்சு. இருந்தாலும் சரி நெக்ஸ்ட் இயர்ஸ்க்கு யூஸ் ஆகுமே அப்படின்றதுனால தான் நான் வாங்கினேன். 100 ரூபாய்க்கு பரவாயில்ல, அது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது பேகு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு 199 நினைக்கிறேன், 200 இந்த ஒரு மாதிரி ஹேண்ட்பேக் மாதிரி தான். சம்திங் நல்லாயிருக்கும். ஒரு வாட்டர் பாட்டிலு பசங்க ஏதாவது கொண்டு போகிறோன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம், ஆனால் அது ரொம்ப ஹெவி வெயிட்டு தாங்காது. சும்மா லைட் வெயிட் மாதிரி தான். ரொம்ப ஹெவியாக போடும்போது ஒரு மீடியமாக போட்டு எடுத்துகிட்டு போகலாம் வெளியெல்லாம். இது ஏதாவது தேவைப்படும்னு வாங்கினேன். பரவாயில்ல, ஏதாவது கொண்டு போகிறோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், க்யூட்டாக. ஸோ ஓகே, நல்லா க்யூட்டாக இருக்குல்ல. அவ்வளோ ஸ்ட்ராங் இருக்காது, ஜஸ்ட்டு சும்மா ஒரு